இப்போ நம்ம எல்லாம் இங்கே வந்திருக்கோம். இது வந்து ஆகம சதஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது ஆகம சதஸ் இல்லை. இது வந்து சம்ஸ்கிருத சதஸ்ன்ற விஷயத்தில் மனசில் பாவனை வச்சுக்கணும். நீங்கள் சம்ஸ்கிருத ஆதாரமாக வச்சுருந்தா நம்ம இங்கெல்லாம் நம்ம பிரவேசம் பண்ணியிருக்கோம். டாபிக் ஆகம டாப்பிக்காக இருக்க தவிர ஆகமமும் கூட சம்ஸ்கிருதத்தில் இருக்கணுன்ற விஷயம் தெளிவிச்சுக்கிறதுக்காக வந்து இந்த சதஸ் இங்கே நடக்கிறது. அனைவர் அந்தரம் நாஸ்தி. கரெக்ட். அனைவர் அந்தரம் நாஸ்தி. ரெண்டுத்துக்குள்ள பேதமே கிடையாது. ஆகமங்கள் சம்ஸ்கிருத பாஷையில் தான் இருக்குது. அந்த விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காக வந்து ஆஸ்வலஸ் இந்த காலேஜில் வந்து பலவிதமான சாஸ்திரங்கள் 6 சாஸ்திரங்கள் இருக்குது, ஷட் சாஸ்திரங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக வந்து வியாக்கரணம், முக்கம் வியாக்கரணம் சொல்லுவாள். எல்லா சாஸ்திரத்துக்கும் முக்கியமாக ஒரு சாஸ்திரமே ஒரு தேவதையார்னு சொன்னால் நம்ம சொல்கிறோம் இல்லையா. பரமேஸ்வரன் வந்து சுவாமி முகத்தில் வந்து சிரஸில் சாந்தி கலை இருக்குது, முகத்தில் சாந்தி கலை இருக்குது, அப்புறம் ஹதயத்தில் வித்யாக்கலை இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இங்கே சாஸ்திரமே ஒரு தேவதையாக இருந்ததுன்னு சொன்னால் அதில் முகம் வந்து எந்த தேவதை இருக்குன்னு சொன்னால் வியாக்கரணம் சாஸ்திரம் முக்கமாக இருக்குமா. அந்த வியாக்கரண சாஸ்திரத்தோடைய பிராத்தியாபகர் என்னோடய குருநாதர். நான் அவர்கிட்ட தான் வியாக்கரணங்கள்லாம் வாசித்தேன். அவர் வந்து சம்ஸ்கிருத மகாத்மியத்தை பற்றியும் நம்ம வியாக்கரண சாஸ்திரத்துடைய முக்கியத்துவத்தை பற்றியும் ஒரு 5 நிமிஷம் சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். டாக்டர் அவர் பேர் சொல்லணும் அப்படி உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். டாக்டர் ஷியாமசுந்தர சர்மா அவர்களை நமஸ்காரம் பண்ணி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் உபதேசம் பண்ணுன்ற விஷயத்தை கேட்டுக்கிறேன். நமஸ்காரங்கள்ண்ணா. ஸ்ரீ குருभ्यो நமः. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. वाक्यकारं वररुचिं भाष्यकारं पतञ्जलिं पाणिनिं सूत्रकारञ्च प्रणतोस्मि मुनित्रयम्. இப்போ இவர் கிருஷ்ணமூர்த்தி அவர் சொல்லும்போது வியாக்கரணத்தை பற்றி சொல்ல போகிறார் அப்படின்னு சொன்னார். இப்போ நிறைய பேர் இங்கே பாடசாலையிலேருந்து குழந்தைகள் வந்திருக்கு. வியாக்கரணம்னா என்ன அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். வியாக்கரணம்னா என்ன கேள்விப்பட்டிருக்கேளா? இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கேளா? கேள்விப்பட்டிருக்கேள். யாராவது ஒருத்தர் வியாக்கரணம்னா என்ன? இலக்கணம். யாராவது ஒருத்தர்? இலக்கணம். இன்னும் பாடசாலையில் படிக்கிற குழந்தைகள் யாராவது? சரி. சூத்திரம். சரி. வேற? வியாக்கரணம்னா இலக்கணம் அப்படின்னு தெரியும். இப்போ இலக்கணம்னா என்னது? இன்னொருத்தர் சூத்திரம்னு சொன்னார். சூத்திரம்னா என்ன? இப்போ இலக்கணம் அப்படின்னா அதாவது நாம் இப்போது ரோட்டில் போயின்னு இருக்கோம். நடந்து போகும்பொழுது நாம் காலால் தான் நடந்து போகிறோம். நமக்கு எங்கே போகணுமோ அங்கே போகிறதுன்றது நம்ம இஷ்டம், விருப்பம். இப்போ இங்கேருந்து கிளம்பி லஸ்ஸுக்கு போனோன்னா என் விருப்பப்படி நான் போகலாம். இப்போ நான் நடந்து போகலாம், சைக்கிளில் போகலாம், 2 வீலரில் போகலாம், காரில் போகலாம், எப்படி வேணால் போகலாம். என்னுடைய லட்சியம் அங்கே போய் அடையணும் அப்படின்றது தான். ஆனால் நான் நினச்சபடி போக முடியாது. ஏன் அப்படின்னா நான் நினச்சபடி போனேன்னா இன்னும் 10 பேர் அவளுடைய விருப்பப்படி வந்துருப்பா. இப்போ நான் காரை எடுத்துட்டு இப்படி நேராக போகிறேன்னா இன்னொருத்தன் வந்து எழுத்தாப்பில் வருவான். அப்போது என்ன பண்ணணும்? 2 பேரும் இடிச்சிக்காமல் போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்னு வேணும். இப்போது ஒருத்தர் வந்து இங்கேருந்து போகிறவர் வந்து லெஃப்டில் தான் போகணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸை போடுறா. எதுக்காக? இந்த விபத்துக்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அதே மாதிரி வியாக்கரணம் அப்படின்னா இந்த வார்த்தைகளுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இப்படித்தான் சப்தத்தை நாம் உச்சாரணம் பண்ணணும், இப்படித்தான் சப்தங்களை சொல்லணும், இதுதான் சாது அப்படின்னு சொல்லக்கூடியதான சாஸ்திரம் வியாக்கரண சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இது வந்து இப்போ நாம் டிராஃபிக் ரூல்ஸ்ன்னு சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கைக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லக்கூடியதான சாஸ்திரம் என்னது? தர்மசாஸ்திரம்னு சொல்கிறோம். அப்போது கார்த்தால எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், எப்படி தந்ததாவனம் பண்ணணும், எப்படி ஸ்நானம் பண்ணணும், மற்ற கிரியைகள்லாம் எப்படி பண்ணணும், எந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லக்கூடியதான நமக்கான வாழ்க்கைக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சொல்லக்கூடியதான சாஸ்திரம் தர்மசாஸ்திரம். அதே மாதிரி இப்போ நாம் ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ணுறோம்.
சப்தங்களை சொல்கிறோம். சப்தம்னா நாம் டெய்லி சப்த பிரயோகம் பண்ணோம். சப்தம்னா என்னது? சத்தம், சவுண்டு. ஆனால் அந்த சவுண்டை நாம் எதுக்காக ஏற்படுத்துகிறோம்? சவுண்டு பல வகையான சவுண்டு இருக்குது. அந்த சவுண்டை நாம் எதுக்காக ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மனசில் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு எண்ணமானது ஏற்படுறது. அதை நாம் மனசில் நினச்ச விஷயத்தை அடுத்த வாளுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு வரும்பொழுது தான் நாம் இந்த சப்தத்தை பிரயோகம் பண்ணுறோம். அப்போது நாம் மனசில் நினச்ச விஷயத்தை அடுத்த வாளுடைய மனசுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு வழி தான் சப்தம் அப்படின்றது. இதுக்கு மற்ற மார்க்கங்களும் உண்டு. அதாவது கையாசைச்சு கூட சொல்லலாம், கண்ணால் தெரிவிக்கலாம். அதில் முக்கியமான ஒரு வழின்னா அது சப்தத்தை பிரயோகம் பண்ணுறதுன்றது. அப்போது சப்தம் பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா, இந்த சப்தத்தை பிரயோகம் பண்ணினா இந்த அர்த்தமானது அவருக்கு எழுத்தாப்புல கேட்குறவாருக்கு தெரியும் அப்படின்றத முதல்ல சப்தத்துக்கும் அர்த்தத்துக்குமான ஒரு சம்பந்தமானது ஃபிக்ஸ் பண்ணி இருக்கா. அது யாரும் பண்ணதில்லை, அனாதியாக இருக்கக்கூடியதான ஒரு சம்பந்தம். சப்தத்துக்கும் அர்த்தத்துக்குமான சம்பந்தம் அனாதியாக இருக்கக்கூடியது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ சப்தத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சப்தமோ அர்த்தமோ வெவ்வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அதனால தான் வாகர்த்தாவிவ சம்பிரக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்னு சொல்கிறா. என்ன அர்த்தம்? வாகர்த்தாவிவ சம்பிரக்தௌ, வாக்கும் அர்த்தமோ சப்தமோ அர்த்தமோ எப்படி பிரிக்க முடியாத சம்பந்தத்தை கொண்டிருக்கோ, அதே மாதிரி தான் அம்பாளும் பரமேஸ்வரனும் சேர்ந்திருக்கிறதாக. அப்படிப்பட்ட இந்த உலகத்துக்கே மாதா பிதாவாக இருக்கக்கூடியதான அம்பாளையும் பரமேஸ்வரனையும் நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. அப்போ சப்தமோ அர்த்தமோ எப்படி பிரிக்க முடியாததாக இருக்கோ, அதே மாதிரி தான் அம்பாளும் பரமேஸ்வரனும் இருக்கிறதாக சொல்றது. அதனால நாம சப்தத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சப்தத்தையும் அர்த்தத்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வேதாத்தியனம் பண்ணுறோம், ஆகமாத்தியனம் பண்ணுறோம். பண்ணும் பொழுது நாம் நிறைய மந்திரங்களை டெய்லி சந்தை சொல்கிறா, அதை நாம் திரும்ப சொல்கிறோம், ஸ்லோகங்களை திரும்ப சொல்கிறோம். இப்போது அது என்னது அப்படின்னா, அது வெறும் சப்த கிரகணம் மட்டும்தான். அந்த நாம் சொல்லக்கூடியதான அந்த சப்தங்களுக்கு அர்த்தம் தெரியறதில்லை. வேத மந்திரம் சொல்கிறோம், ஆனால் அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியறதில்லை. பல ஆகம ஸ்லோகங்களை சொல்கிறோம், ஆனால் அர்த்தம் தெரியுமா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது. தெரியல பாடசாலையில் எப்படி நடக்கிறதுன்றது. அப்போது அந்த நாம் சொல்லக்கூடியதான ஒரு ஸ்லோகம்னா என்னது? அது ஒரு அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறதுக்கு தான் சப்த பிரயோகமானது பண்ணப்படுறதுன்னு ஆரம்பத்திலேயே சொன்னேன். அப்போது ஒரு சப்தம்னா அது ஸ்லோகம்னு சொன்னால் அது சப்த ரூபமாக இருக்குது. சப்த ரூபமாக ஸ்லோகம் இருக்குன்னு சொன்னால் அதற்கு ஒரு அர்த்தம் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். இப்போ இருக்குன்னா அந்த ஸ்லோகம் ஒரு பாவத்தை வெளிப்படுத்துறது. இப்போ பகவான்கிட்ட ஒரு பக்தியை வெளிப்படுத்துறது, பகவானுடைய ஒரு சிறப்பை சொல்கிறது, உயர்வை சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போது அதை சொல்லும் பொழுது நாம் ஸ்லோகம் சொல்கிறோம், ஆனால் அதனுடைய பாவம் நமக்கு தெரியலை, அர்த்தம் தெரியலை அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்லோகத்தின் மூலமாக நாம் அந்த மனசில் அந்த பாவத்தை கொண்டு வர்றதுன்றது முடியாது. இன்னும் அந்த பாவத்தோடு பண்ணக்கூடியதான கர்மாவோ பூஜையோ அது அதிகமான எதேவ வித்யா கரோதி ததேவ வீரியவத்தரம் பவதின்னு சொல்கிறது. அப்போது அந்த பாவத்தையும் அர்த்தத்தையும் தெரிஞ்சுண்டு நாம் பண்ணக்கூடியதான எந்த ஒரு பூஜையாகட்டும் கிரியாபாகமாகட்டும் அது 100க்கு 200% பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம். அப்படின்னா நாம் வேத மந்திரங்களை எல்லாம் சொல்கிறோம், அர்த்தம் தெரியலையா, அதுக்கு பலன் இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதுக்கு பலன் உண்டு. அந்த மந்திரத்துக்கு சக்தி உண்டு, அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் உண்டு. நமக்கு தெரியணும்னாலும் கேட்கக்கூடிய பகவானுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியும். அதனால பகவான் நமக்கு அதனுடைய பலனை நிச்சயமாக கொடுப்பார். இருந்தாலும் நாம அதை தெரிஞ்சுட்டு அனுஷ்டானம் பண்ணினோம்னு சொன்னால் 100க்கு 200% நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். இப்போ நாம
இந்த மாதிரி அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்லோகம் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே சொல்கிறோம். யாரோ ஒருத்தர் அர்த்தம் சொல்கிறீங்களா குழந்தைகள்? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே இந்த ஸ்லோகம்? சொல்லு, தைரியமா சொல்லு. தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, நீ என்ன தெரிஞ்சுட்டு இருக்கியோ அதை சொல்லு. சரி, பயமே வேண்டாம், இங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். சரி, அகஜானன பத்மார்க்கம் இந்த ஸ்லோகம் எந்த சுவாமியை குறித்து நாம சொல்றோம்? விநாயகர். அப்ப தெரிஞ்சிருக்கு. ஏகதந்தம் உபாஸ்மஹே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏகதந்தம்னா யாருக்கு பேரு? விநாயகருக்கு பேரு. அப்போ பாதி ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் வந்தாச்சு, எல்லாருக்கும் தெரியும். ஏகதந்தம் உபாஸ்மஹே. உபாஸ்மஹேன்னா உபாசனை பண்றோம், நமஸ்கரிக்கிறோம். இப்போ ஏகதந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தந்தம்னு அர்த்தமா? ஏகம்னா ஒன்று, தந்தம்னா பல்லு. அப்போ ஒரு பல்லை நமஸ்காரம் பண்றோம்னு அர்த்தமா? இல்லை. அப்போ ஏகதந்தம்னு விநாயகருக்கு பேரு. அப்போ ஏகம்னா ஒன்று, தந்தம்னா பல்லு. ஆனா ஒரு பல்லுன்ற சப்தத்துக்கு விநாயகர்னு எப்படி அர்த்தம் வரும்? அப்போ ஒரு பல்லை உடையவர், ஏகதன் ஒரு தந்தத்தை உடையவர் அப்படின்னு அர்த்தம் வரணும். இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ இங்க சமாசம்னு வருது. அப்போ ஒரு தந்தம் அப்படின்ற அர்த்தத்தை தெரிவிக்கிறதுக்கு ஒரு சமாசம், ஒரு தந்தத்தை உடையவர்னு சொல்றதுக்கு இன்னொரு சமாசம். அப்போ இங்க சமாசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கறது எது அப்படின்னு கேட்டால் வியாக்கரண சாஸ்திரம். அகஜானன பத்மார்க்கம், அதுக்கு என்ன அர்த்தம்? பத்மம்னா தாமரை தெரியும். கஜன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. கஜம்னா என்னது? யானை. ஆனா இங்க கஜம்னு இருந்தாலும் அதை கஜம்னு பிரிக்கிறது இல்லை, ஆ ஒன்று தனியா இருக்கு. அப்போ ஆ க ஜ. பொதுவா கஜம்னு கேட்ட உடனே யானை முகத்தோனே அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு அர்த்தம் தோணும். அகஜானன் ஆனனம்னா என்னது? அப்போ பக்கத்துல கஜ சப்தமும் இருக்கு. கஜானனம் ஆவ ஏதோ பக்கத்தில் இருக்கு, கஜானனன்னு பேரு பிள்ளையாருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். அகஜானன. பத்மம்னா தாமரை, அர்க்கம்னா என்னது? சூரியன். அப்போ தாமரை இருக்கு, சூரியன் இருக்கார், கஜானனன் இருக்கார். இப்போ அகஜானன பத்மார்க்கம்னா என்ன அர்த்தம்? சொல்லு. பாடசாலை பசங்களுக்கு அவளுக்கு தெரியும், தைரியமா சொல்ல வரணுன்றதுக்காக சொல்றேன். சரி, இப்போ கஜானனன்னா பிள்ளையாருன்னு தோன்றது, பத்மம்னா தாமரை, அர்க்கம்னா சூரியன். இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ இங்க ஒரு ஆ ஒன்று சேர்ந்திருக்கு, அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். கஜானனன் இல்லை இங்க. அப்போ அகஜ. அகஜ அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அகஹா. அகஹான்னா மலைக்கு பேரு. ஏன் மலைக்கு அகஹான்னு பேரு? ந கச்சதீதி அகஹா. அப்போ அங்க ஆன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்? கன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த கன்ற வார்த்தை எப்படி உண்டாச்சு? அப்புறம் ஆனன சப்தம் இருக்கு, பத்மா அர்க்கம் இருக்கு. இப்போ இங்க ந கச்சதீதி அகஹா, மலைக்கு பேரு என்ன? ஏன் மலைக்கு பேரு? மலை நடக்கிறது இல்லை, போறது இல்லை, ஒரே இடத்துல இருந்துட்டு இருக்கு, அதனால அகஹான்னு பேரு. இப்போ பசுமாட்டுக்கு கௌஹுன்னு பேரு. ஏன் பேருன்னா கச்சதீதி கௌஹுன்னா, அது நடக்கிறது, போறது. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்தத்துக்கும் எடுத்துட்டு ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி உண்டாகிறது அப்படின்னா, எல்லா வார்த்தைக்கும் மூலமாக ஒரு தாத்துன்னு ஒன்று இருக்கும். இப்போ சப்தத்துக்கு அர்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு வியாக்கரணம் எவ்வளவு முக்கியமானதாக இருக்குன்றதுக்காக நான் சொல்ல வரேன்.
ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்துட்டோம்னா அதுக்கு மூல தாத்துன்னு ஒன்று இருக்கும். இப்போ 2000 தாத்து, அதுக்குள்ளேயே அத்தனை சப்தத்தையும் அடக்கிட்டார் பாணினி. சம்ஸ்கிருதத்தில் கோடிக்கணக்கில் சப்தங்கள் இருக்கு, ஆனால் அந்த கோடிக்கணக்கில் உள்ள சப்தங்களும் இதுக்குள்ள அடக்கம். அப்போ அதை நாம் தெரிஞ்சுக்கணும்னா நாம் பரிசிரமப்படணும். எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, வியாக்கரணம் படித்தா எந்த தாத்துவிலிருந்து எப்படி சப்தமானது உற்பத்தி ஆகிறது, உற்பத்தியான சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது நாம் தெரிஞ்சுக்க முடியும். இப்போது கோ கௌஹு அப்படின்னா அதில் கம் தாத்து இருக்குது, அதுக்கு செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பின்னாடி டோன்னு ஒரு பிரத்யம், அதுக்கு செல்கிறவன் கர்த்தா அர்த்தம். அப்போது அந்த கம்மையும் டோவையும் சேர்த்துட்டோன்னா செல்லக்கூடியது, செல்கிறவன் அப்படின்ற அர்த்தம் கிடைக்கிறது. அப்போ இந்த மாதிரி வியாக்கரணம் என்ன பண்ணுறது, நாம் சப்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் பிரித்து நமக்கு சொல்லி கொடுக்கறது. அப்போது பிரித்து தெரிஞ்சுட்டோம்னா, இப்போது ஒரு பிரத்யத்துக்கான அர்த்தத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம், ஒரு தாத்துவுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ 100 பிரத்யம் தெரியறது, 100 தாத்து தெரியறதுன்னு சொன்னால் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணால் சப்தார்த்தங்களை நாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான வழிதான் வியாக்கரணம். இல்லைன்னா என்ன பண்ணணும், 100 சப்தத்தையும் உட்கார வச்சு அவனுக்கு திரும்ப சொல்லி அர்த்தம் சொல்லி பண்ணணும். அது முடியாத காரியம். இப்போ 100ன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 100 வார்த்தை போகாது நமக்கு விவகாரத்துக்கு, 1000 கணக்கில் வேணும். அப்போது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியான வழி என்னது, மெத்தட் என்னது அப்படின்னு கேட்டால் வியாக்கரணம். இப்போது அகஜானன பத்மார்க்கத்துக்கு வருவோம். ந கச்சதீதி அகஹான்னு சொன்னோம். அப்போது அகஹான்னா மலை. என்ன மலை, அகஜா இருக்கு பின்னாடி. ஜன்னா ஜனி பிராதுர்பாவே தாத்து, உற்பத்தின்னு அர்த்தம், பிறக்கிறது. அகஜா அப்படின்னு அம்பாளுக்கு பேரு, மலைமகள். யாரு, பார்வதி. அப்போ அகஜா ஆச்சு. பத்மார்க்கம் ஆனன பத்மம். அப்போ அம்பாளுடைய ஆனனம் முகம் அது எப்படி இருக்கு, பத்மம் தாமரை போல இருக்கு. ஆனால் அந்த தாமரை மலரணும்னு சொன்னால் என்ன வேணும், சூரியன் வேணும். அப்போ அந்த அம்பாளுடைய முகமான தாமரைக்கு சூரியனை போன்றவனே. இப்போ விநாயகரை பார்த்தால் அம்பாளுக்கு அவ்வளோ சந்தோஷமா. அப்போ அம்பாளுடைய முகம் மலர்றது, மலர்றதுக்கு காரணமானவன் யாரு, விநாயகர். அகஜானன பத்மார்க்கம். அடுத்தது கஜானனம்னு பின்னாடியே வருது. இங்கேயும் ஒரு கஜானனம் வந்தது, பின்னாடி திரும்ப இன்னொரு கஜானனம் வந்தது. இதை வச்சுட்டே நாம் கொஞ்சம் இது நம்மளை யோசிக்க வைக்கிறது. எதுக்காக 2 தரம் கஜானனம் சொல்லியிருக்கார்? அப்போது முதல்ல சொன்னதுக்கு கஜானனன் அர்த்தம் இல்லை, பின்னாடி கஜானன். இந்த யோசனை எல்லாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் சம்ஸ்கிருதம் சாஸ்திரம் படித்தாதான் யோசிக்கிறதுக்கான ஒரு புத்தி சக்தியானது வளரும். பத்மார்க்கம் கஜானனம் அஹர் நிஷம். நான் பகல்லையும் ராத்திரியையும் எப்பொழுதுமே உன்னை துதிக்கிறேன். அதே மாதிரி அநேகதந்தம் பக்தானாம். அநேகதந்தம்னா என்னது, பல தந்தங்கள், நிறைய தந்தங்கள் உடைய பக்தர்கள் இல்லையா. நமக்கெல்லாம் நிறைய பல் இருக்கு, விநாயகருக்கு ஒரு பல் ஏகதந்தம்னு சொல்றார் இல்லையா. அப்போ அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. நமக்கெல்லாம் நிறைய பல்லு உடைய பக்தர்கள்லாம் ஏகதந்தனை வணங்குகிறோம் அப்படின்னு அர்த்தமானா இல்லை. அங்கேயும் அநேகதம், அநேகம் ததாதி, நாம் கேட்டது எல்லாத்தையும் வாரி கொடுக்கிறார். அப்போ அநேகதஹா அப்படின்னு அவருக்கு பேர். பல நாம் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவர். தம் அப்படிப்பட்ட அவரை யாருக்கு கொடுக்கிறான்னா பக்தானாம், பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடியத, கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியதான ஏகதந்தம், ஒரு தந்தத்தை உடைய விநாயகரை உபாஸ்மஹே வணங்குகிறோம். இப்போ இந்த ஸ்லோகம் நாம டெய்லி சொல்லக்கூடியதான ஸ்லோகம், பழக்கத்தில் உள்ளதான ஸ்லோகம். இப்போ இதையெல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நமக்கு முதல்ல சம்ஸ்கிருத ஞானம் வேணும், சப்தார்த்த ஞானம் வேணும், அதுலேயும் முக்கியமாக வியாக்கரண ஞானம் வேணும். அதனால் நாம் இப்போ ஆகம அத்தியனம் பண்ணுறோம், கூடவே சம்ஸ்கிருதமும் அவசியம் படிக்கணும். ஏன்னா ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அம்பாளும்
பரமேஸ்வரனும் மாதிரி சப்தமோ அர்த்தமோ சேர்ந்ததுன்னு சொல்கிறோம். அப்போது வெறும் சப்தத்தை மட்டும் நாம் படித்தோம்னு சொன்னால் பாதி தான் நாம் தெரிஞ்சுக்கிறோம். அர்த்தத்தை தெரிஞ்சுட்டாதான் முழுசாக தெரிஞ்சுட்டதாக ஆகும். ஒரு ஸ்லோகம் இப்போது அவர் பிரயோகம் பண்ணி காமிச்சார் வாத்தியார். எப்படி பண்ணார்? இங்கே இருக்கிறவா புஸ்தகத்தை வச்சு படித்தா அவர் பிரயோகம் பண்ணினார். ஏன்னா அந்த சப்தத்தினுடைய அர்த்தம் அவருக்கு புரியறதுனால. இப்போ இதை ப்ராக்டிஸ்னால கொண்டு வரலாம். ஒருத்தர் வாத்தியார் சொல்லி கொடுக்குறார், இந்த சப்தம் சொல்லும் பொழுது இது பண்ணணும் அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு சும்மா ஹாஸ்யத்துக்காக சொல்கிறேன், ஒரு இடத்துக்கு போயிருக்கும் பொழுது ஒருத்தர் ஒரு தப்பு சொல்லிட்டார். அதை திருத்தி கொடுக்கும் பொழுது எப்படி இருக்குன்னா அவளுக்கு சப்தமும் அர்த்தமும் தெரிஞ்சுக்கணும். சப்தம் அர்த்தமும் சேர்ந்தது, வேதத்துக்கு அர்த்தம் இருக்கு, ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இருக்குன்ற எண்ணம் கூட இல்லாதவான் இருக்கா பல பேர். இப்போ அவள் சொல்லக்கூடிய வார்த்தையை தப்பாக சொல்லும் பொழுது திருத்தி கொடுத்தா பின்னாடி போய் என்ன சொல்லுவா? இவனுக்கு என்ன தெரியும்? சாஸ்திரம் வாசிச்சிருக்கலாம் பெரிய, ஆனால் பிரயோகம் என்ன தெரியும் இவனுக்கு? பிரயோகம் தெரியுமா அவனுக்கு? அப்படின்னு சொல்லி அவன் போய் எங்கள் வாத்தியார்கிட்ட கேட்டுன்னு வரேன் அப்படின்பான். இவன் எங்கேருந்தாவது தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கலாம், தப்பாக ப்ராக்டிஸ் வந்திருக்கலாம் இவனுக்கு. ஆனால் இப்போது சம்ஸ்கிருதம் படித்தா இதை திருத்திக்க முடியுன்ற ஒரு ஞானம் கூட இல்லாததுனால தான் அவன் அப்படி விவகாரம் பண்ணுறான். அப்போது நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம் பண்ணக்கூடிய ஒரு எந்த செயலும் நாம் பண்ணக்கூடியது இது கரெக்டாக இருக்குது, சரியாக இருக்குது அப்படின்றத நமக்கு ஆத்ம திருப்தி வரணும்னு சொன்னால் நாம் பிரயோகம் பண்ணக்கூடியதான ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுண்டா நாம் யாருக்கும் பயப்பட வேண்டாம், பயப்படணுன்றது இல்லை, ஆனால் பண்ணக்கூடியதான ஒரு கிரியை சரியாக பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஆத்ம திருப்தி நமக்கு முதல்ல வரணும். எதேவ, அதுதான் முதல்ல சொன்ன மாதிரி, எதேவ வித்யா கரோதி ததேவ வீரியவத்தரம் பவதின்னு சொன்ன மாதிரி, நாம் தெரிஞ்சுண்டு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுண்டு அந்த பாவத்தோடையே எல்லா அனுஷ்டானமும் பண்ணினோம்னு சொன்னால் அது நமக்கு பல மடங்கு பலனை தரும். அதற்கு சம்ஸ்கிருத ஞானமும் வியாக்கரண ஞானமும் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் பாடசாலையில் படிச்சுட்டு மேற்கொண்டு இங்கே சம்ஸ்கிருதம் வியாக்கரணம் மற்ற சாஸ்திரங்களையும், வியாக்கரணம் மட்டும் இல்லை மற்ற சாஸ்திரங்களும் இதுக்கு உபயோகப்படக்கூடியதாகத்தான் இருக்குது. அதனால் அத்தியனம் பண்ணி ஸ்ரேயஸை அடையணும்னு சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன். நமஸ்காரம். शिवा ब्रह्मणो वेता अमृते नावृतां प्रदीं तस्मै ब्रह्म च ब्रह्मा च आयुष्कीर्तिं प्रजा. நமஸ்காரங்கள் சார். ரொம்ப சம்ஸ்கிருத பாஷையோடைய முக்கியத்துவம், வியாக்கரண சாஸ்திரத்தை முக்கியத்துவம் பற்றியும் சொன்னார். ரொம்ப நன்னா இருந்தது. இங்கே பாருங்கள், ஆக்சுவலி இங்கே எல்லா பசங்களோட முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியுது சார். என்னென்னா எவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கோம் அகஜானன பத்மா இருக்க ஸ்லோகத்துக்கு, அதுக்கு இப்படி அர்த்தம் இருக்குன்ற விஷயமே இன்றைக்கி தான் தெரியறது எங்களுக்கு. தீட்சை எப்படி நாங்கள் எப்படி புதுசாக புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோமோ ஆஸ் வெல் அதே மாதிரியே ஆஸ் வெல் அஸ் அகஜானன பத்மார்க்கம் அப்படின்ற ஸ்லோகத்தோடைய அர்த்தத்தை நிறைய பேர் அறிவிச்ச நம்ம ஷியாம் சார் அண்ணா, டாக்டர் ஷியாம் சார் அண்ணாவுக்கு நமஸ்காரங்கள் தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் குருநாதருக்கு நமஸ்காரங்கள் தெரிவிச்சுக்கிறேன். நமஸ்காரங்கள் சார்.